ஹாய் எவ்ரிவான். வறுமை காரணமாக 2.5 மாத குழந்தை கிணற்றில் வீசப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. ஃபாத்திமா சைமா என்ற குழந்தையே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இந்த குழந்தையை பெற்ற தாயே இவ்வாறு கிணற்றில் வீசியுள்ளார். வறுமை காரணமாகவும் கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்பட்ட பிரச்சினை காரணமாகவுமே இவ்வாறு குழந்தை கிணற்றில் வீசப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் புத்தளம் கட்பிட்டி பிரதேசத்திலே இடம்பெற்றுள்ளது. இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள். புத்தளம் கட்பிட்டி கண்டல் குடாவிலே 2.5 மாத குழந்தை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பாக நேற்று வீடியோ பதிவை பதிவிட்டிருந்தோம். அது தொடர்பான மேலதிக தகவல்களும் வெளியாகியுள்ளது. 2.5 மாத குழந்தை கிணற்றிலிருந்து சடலமாக மீட்கப்பட்ட சோகமான சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றிருந்தது. போலீசாருக்கு கிடைத்த அவசர அழைப்பின் பேரிலே போலீசார் சென்று இந்த சடலத்தை மீட்டிருந்தனர். அயலவர்களின் அழைப்பின் ஊடாகவே போலீசார் விரைந்து சென்று கிணற்றிலிருந்து இந்த சடலத்தை மீட்டுள்ளனர். பெற்ற தாயை குழந்தையை இவ்வாறு கிணற்றில் வீசியுள்ளார். 2.5 மாத குழந்தை ஃபாத்திமா சைமா என்ற பெண் குழந்தையை இவ்வாறு வீசப்பட்டுள்ளது. காலை 5:30 மணி அளவிலே போலீசாரின் விசேட அழைப்பிற்கு அயலவர்கள் அறிவித்ததன் ஊடாக போலீசார் சென்று இந்த சடலத்தை மீட்டு பிரேத பரிசோதனைகளுக்காக புத்தளம் வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த 2.5 மாத குழந்தை அந்த குழந்தையின் தாயாலே கிணற்றில் வீசப்பட்டுள்ளார். வறுமை காரணமாகவே குழந்தையை வீசியதாக தாய் வாக்குமூலம் வழங்கியுள்ளார். கணவருக்கும் மனைவிக்கும் இடையில் தொடர்ச்சியாக வறுமை காரணமாக வாக்குவாதங்களும் முரண்பாடுகளும் ஏற்பட்ட நிலையிலே குழந்தை இவ்வாறு கிணற்றிலே வீசப்பட்டுள்ளது. 8 வயது சிறுமியும் 4 வயது ஆண் குழந்தையும் வீட்டில் இருந்த பொழுதே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கணவன் வேலை நிமித்தமாக வீட்டில் இல்லாத நிலையில் வெளியிலே சென்ற நிலையிலே இந்த கொடூர சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இந்த கொடூர கொலை சம்பவத்தை செய்த தாய் 2வது திருமணமாகவும் கணவன் 4வது திருமணமாகவுமே இவர்கள் இருவரும் திருமணம் செய்து வாழ்ந்து வந்த நிலையிலே வறுமை காரணமாகவும் முரண்பாடுகள் காரணமாகவும் இந்த கொலை சம்பவம் இடம்பெற்றுள்ளது. எனவே தற்போதைய இலங்கையின் பொருளாதார சூழலிலே இவ்வாறு பல குடும்பங்கள் வறுமையான நிலையில் வாழ்கின்றது. என்றாலும் இவ்வாறான சம்பவங்கள் நடைபெற்றதன் பின்னரே வெளிச்சத்திற்கு வருகின்றது. எனவே முடியுமானவர்கள் இவ்வாறான குடும்பங்களுக்கு தம்மால் முடியுமான உதவிகளை செய்வதன் ஊடாக இவ்வாறான பிரச்சினைகள் முரண்பாடுகள் உயிரிழப்புகள் ஏற்படாமல் தவிர்க்கலாம். பல குழந்தைகள் பாடசாலைக்கு செல்வது கூட மிகப்பெரிய போராட்டமாகவே காணப்படுகின்றது. பல குடும்பங்களின் வறுமை காரணமாக சரியான முறையில் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாத நிலையில், பாடசாலைக்கு அனுப்ப முடியாத நிலையில், பாடசாலை உபகரணங்களை பெற்றுக்கொள்ள முடியாத நிலை பல குடும்பங்களில் காணப்படுகின்றது. வறுமை காரணமாக சரியான முறையில் குழந்தைகளுக்கு கூட உணவை வழங்க முடியாத சோகமான நிலையே இலங்கையில் பல குடும்பங்களில் இன்றும் காணப்படுகின்றது. வறுமை காரணமாக போஷாக்கு குறைபாடுகள் கூட தற்பொழுது இலங்கையில் பல குடும்பங்களில் காணப்படுகின்றது. என்றாலும் எவ்வாறான வறுமை காணப்பட்டாலும் இவ்வாறான கொடூரமான சம்பவமாக குழந்தையை கிணற்றில் தூக்கி எறிந்து கொடூரமாக கொலை செய்யும் சம்பவங்கள் மனிதநேயம் இறந்த மனிதர்களால் மாத்திரமே செய்ய முடியும். ஒரு தாயால் தனது பெற்ற குழந்தையை இவ்வாறு கொடூரமாக கொலை செய்த சம்பவம் இலங்கை பூராகவும் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. எனவே வறுமை காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடியுமானவர்கள் தேடிச் சென்று உதவிகளை வழங்குங்கள். அதன் மூலம் இலங்கையில் ஓரளவுக்கேனும் வறுமை ஒழிக்கப்பட்டு இவ்வாறான குழந்தைகளும் உயிருடன் வாழும். மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியொருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்.